कृष्णाय परमात्मने नमः। श्रीमद् भगवद्गीதை ஆறாவது அத்தியாயம் தியான யோகம். அர்ஜுனனுடைய கேள்வி, ஸ்ரத்தையெல்லாம் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு அளவுக்கு இருந்தாலும் கூட முயற்சி போதல அப்படின்னு சொன்னான். அயத்தி ஸ்ரத்தையோ பேதா அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம இந்த முயற்சி போராத காரணத்தினால யோகத்திலிருந்து சலித்த ஒரு மனசானது கொண்ட அந்த முயற்சியாளன், அந்த யோகிக்கு என்ன கதி கிடைக்கும்? இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு கடைசியில அந்த டிராவல் எதுக்காக பண்ணமோ அது கிடைக்கல அப்படின்னா இவ்வளவு தூரம் பாடுபட்டது என்ன ஆகும்? இது எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின் தான். நம்ம ஒரு விஷயத்த நோக்கி நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா பிளான் பி ஏதாவது இருக்கா இல்லையா? பிளான் ஏ ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பி இருக்கா இல்லையா? இது இருந்ததுனாதான் நம்மளோட பயணத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி அப்படிங்கிறது வரும். இங்க அர்ஜுனனுக்கு என்ன அப்படின்னா, முயற்சி பண்ணியிருந்தா கூட அந்த முயற்சியினுடைய ஒரு தீவிரத்தன்மை போராத காரணத்தினால அவனுக்கு அந்த ஸ்ரத்தை எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா குரு வாக்கியத்துல ஸ்ரத்தை இருக்கு. ஆனா முயற்சி பண்ண அப்பதான் உன்னால அதை உணர முடியும்னு சொல்ற வாக்கியத்துல ஸ்ரத்தை இல்லை. நீங்க இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்க்கணும். குரு 2-3 விஷயம் சொல்றாரு, ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம், இன்னொரு விஷயம் விட்டுடுறோம். ஏன்னா நம்மளுக்கு அது ஒத்து வரல. எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும், அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்ற எண்ணம் நமக்கு சம்டைம்ஸ் சலித்த மனசக அப்படிங்கிறது அதுதான். ஒரு நேரத்துல நம்மளால உத்வேகமா பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும், ஒரு நேரத்துல ஆமா அவங்களுக்கு வேற வேலை இருக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணமானது வந்துடும். அப்படி சலித்தம் ஆயிடுத்து அப்படின்னா அவனால அந்த தியானத்தை முழுமையாக செய்ய முடியாது. தியானம் முழுமை அடைந்தால்தான் அவன் நான் முக்தனாகவே இருக்கிறேன், நான் எனக்கும் அந்த தூய உணர்வுக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லை, இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த வேற்றுமையற்ற மனநிலைங்கிறது அவனுக்கு அப்பொழுதுதான் கிடைக்கும். அதுக்குதான் அவர் நிறைய அபியாசம் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அபியாசேனத்து வைராக்கியேன ச கிருஹ்யதே அப்படின்னு சொன்னார். அனபியாசே விஷம் சாஸ்திரம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சாஸ்திரத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அபியாசம் பண்ணல, பயிற்சி பண்ணல அப்படின்னு சொன்னா, அதை நம்மையும் ஆக்கிக் கொள்வதற்கு பயிற்சி பண்ணலன்னு சொன்னா அது விஷமாத்தான் ஆகும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சாஸ்திரம் படிச்சு அதை பயிற்சி பண்ணினா நம்மளுக்கு என்ன நிலை கிடைக்கிறது அப்படின்னா அமிர்த நிலை இல்லையா? அமிர்தம்னா என்ன? அழிவற்ற நிலை. எங்கேயும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அழிவே இல்லாத மாறுதல் இல்லாத தூய உணர்வுதான் நான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய இந்த இடர்பாடுகள் எல்லாம் நம்ம மனசுல கொஞ்சம் கூட ஒரு சலனத்தை உண்டு பண்ணாது தானே. அந்த அழிவற்ற நிலை அப்படிங்கறது புரிந்தால் தானே நமக்கு அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா விஷம் தான் ஆகும். விஷம் என்ன பண்ணும்? நமக்கு மீண்டும் மீண்டும் அழிவை உண்டாக்கி கொண்டே இருக்கும். இந்த பிறவி போகும், திரும்ப இன்னொரு பிறவி வரும். சாஸ்திரத்தினுடைய மிகப்பெரிய பயன் என்ன அப்படின்னா பிறவியை அறுப்பதுதான் சாஸ்திரத்தினுடைய பயன். பிறவி தொடர் சங்கில் இருக்கே, இதை அறுத்தே ஆகும். அதுக்குதான் சாஸ்திரத்தை மெனக்கெட்டு படிக்கிறதே தவிர்த்து வேற பொழுது போகாத விஷயமாக அதை உட்கார்ந்து படிக்கிறது கிடையாது. அப்படிங்கிறச்சே அது அவனுக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும்? இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ பராகரமோ அப்படின்னு தாய்மானவர் கூட பாடுறாரு இல்லையா? அதனால அந்த ஒரு கொஸ்டின் அவர் கேட்கிறார். இங்க பகவான் அதுக்கு பதில் சொல்றார். ஒரு கவலையும் படாத நீ, நல்ல காரியங்கள் ஒரு நாளும் வீணாவதே கிடையாது, நலம் செய்வோன் ஒரு நாளும் நலிவுறுவது இல்லை அப்பா. சுவாமி சித்பவானந்தருடைய திவ்யமான வாக்கியம். அதேதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதான் அவர் சிம்பிளா தமிழ்ல சொல்றார். நீ நல்லதுதான் பண்ணிருக்க, ஆரம்பத்தில இருந்து இதுக்காக நீ நல்லதுதான் பண்ணிருக்க, மங்களகரமான காரியங்களாக நீ செய்து கொண்டிருக்கிறாய். கல்யாணத்திற்கு ஒரு நாளும் அது வீணா போகாது, இங்கேயும் வீணா போகாது. அமுத்திரன்னு சொன்னா என்ன சொன்னேன்? வேறு லோகங்களிலும் வேறு உடல் எடுத்தாலும் இன்னொரு இப்ப நம்ம இங்க இருந்து போய் எங்க போறோம்? நல்ல புண்ணியம் இருக்கிறவங்க நேர சொர்க்கலோகம்.
அங்க வேற ஒரு பாடி, இந்த வேற ஒரு கைண்ட் ஆஃப் இது கொடுக்கிறார், டூல் கொடுக்கிறார் பகவான், அங்க இருக்கிற போகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது. அந்த மாதிரி எந்த உடல் எடுத்தாலும் கூட இங்க என்ன படிச்சிருக்கியோ, இந்த படிக்கிறதுக்காக நீ என்ன எஃபர்ட்ஸ் போட்டியோ அது வீணா போகாது அப்படின்னு சொன்ன. அடுத்தது 41வது நம்ம அன்னைக்கு படிச்சுட்டோம். இப்ப நான் பதவுரை சொல்லி விளக்கம் சொல்றேன். பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயதே. யோக பிரஷ்டக, ஞான நிஷ்டை அடையாமல் இறப்பவனுக்கு பெயர் யோகா சலித மானசகன்னு கேட்டார். யாரு? அர்ஜுனன். இங்க சொல்ற யோக பிரஷ்டக, அப்படி இறப்பவனுக்கு பெயர் யோக பிரஷ்டக. புண்ணிய கிருதான், புண்ணியம் செய்தவர்களின் லோகான் உலகங்களை பிராப்ய அடைந்து சாஸ்வதீகி சமாகா நீண்ட காலம் உஷித்வா அந்த தேவலோகத்தில் இருந்து அனுபவித்து வசதிகளை அனுபவித்து விட்டு வசித்து விட்டு சுச்சீனாம் அறநெறிப்படி ஈஸ்வர பக்தியுடன் பண்பாளர்களாக வாழக்கூடிய தூய்மையான மக்கள் வாழும். எவ்வளவு விஷயம் போட்டிருக்கு. சுச்சின்னா ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் மீனிங் தூய்மையான. ஆனா அந்த தூய்மை எங்கேருந்து வரும் அப்படின்னா அதெல்லாம் சொல்றார் சுவாமிஜி. அறநெறிப்படி வாழணும், ஈஸ்வர பக்தி இருக்கணும், பண்பாளர்களாக இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தூய்மையான மக்கள் வாழக்கூடிய ஸ்ரீமதாம். ஸ்ரீமதாம்னு சொன்னா ஸ்ரீனா செல்வம்னு, ஸ்ரீக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஸ்ரீனா வேதம்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு, ஸ்ரீனா விஷம்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஸ்ரீகண்டன் அப்படின்னு எம்பெருமானுக்கு பெயர். ஸ்ரீகண்டன், நீலகண்டனுக்கு ஸ்ரீகண்டன் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீனா விஷம்னு. இந்த இடத்துல ஸ்ரீனாக்க செல்வம்னு, திரு பொருந்தியன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க ஸ்ரீ இஸ் ஈக்குவல் டு திரு. திருனா செல்வம், செல்வந்தர்கள். ஸ்ரீமதாம், ஸ்ரீமதாம்னா ஸ்ரீமத் அப்படின்னா என்ன? ஸ்ரீயை வைத்துக் கொண்டிருக்கிறவன் ஸ்ரீமத். அப்ப ஸ்ரீமதாம்னா என்ன? ஸ்ரீயை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஸ்ரீமதாம், செல்வந்தர்களுடைய கேஹே இல்லத்தில் அபிஜாயத்தே பிறக்கிறான். இப்ப என்ன அழகா ஒரு இது கொடுத்துட்டாருன்னா, முன்னாடி நம்ம பார்த்தோம், நீ மட்டும்தான் இதை சொல்லணும், உன்னை தவிர வேற யாரும் இதை சொல்றதுக்கு எனக்கு கிடையாது. ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்துமர்க்க சேஷத்தக ஸ்வதன்ய சம்சயசியாசிய அப்படின்னு சொன்ன. உன்னை தவிர யாரும் கிடையாதுப்பா எனக்கு சொல்றதுக்கு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்? அவருக்குத்தான் பல பிறவிகள் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால பகூனிமே வெதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன அப்படின்னு சொன்னார்னு சொன்னேன் நான். அவர் 4வது அத்தியாயத்துல பகவான் சொன்னார். அதனால பகவான் இப்ப என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் என்ன ஆகுங்கிறத டைரக்டா சொல்றேனப்பா. இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, புண்ணிய லோகங்களுக்கு அவன் பயணமாகிறான். புண்ணியம் லோகங்கள்னா என்ன? புண்ணியம் செய்தவர்கள் வசிக்கக்கூடிய லோகங்கள், சொர்க்கத்திற்கு போகிறான். நம்ம கேட்கலாம், சொர்க்கத்துல அவன் ஞானியா இருப்பானா அப்படின்னு. அப்படி கிடையாது. சொர்க்கத்துக்கு போகும்போது அவனுடைய அந்த இங்க பெற்ற ஞானம், தான் எவ்வளவு தூரத்துக்கு அதை பயிற்சி பண்ணியிருக்கானோ அதெல்லாம் அங்க அவனுக்கு பயன் தராது. ஏன் என்று சொன்னால், ஸ்வர்க்கம் போகத்திற்கான பூமி, வெறும் போகம் மட்டும்தான். அங்க போலாம், தேவலோகத்துல வசிக்கலாம், அங்க எல்லா தேவர்களோடையும் இருக்கலாம், ஒரு தேவனாவே கூட இருக்கலாம், ரம்பா ஊர்வசி திலோத்தமை எல்லாரையும் பார்க்கலாம், ரசிக்கலாம், எல்லாம் உண்டு. நந்தனவனத்துல டெய்லி கூட உட்கார்ந்து பூவை பார்த்துட்டு ஜாலியா கூட இருக்கலாம். எவ்வளவு நாள்? புண்ணியம் இருக்கும் வரைக்கும். அந்த புண்ணியம் க்ஷயம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அவன் எங்க வரணும்னா மர்த்தியலோகம், இந்த பூலோகத்துக்கு தான் அவன் வந்தான். இந்த இடத்துல நாம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்க போறோம். என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜீவன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு உயிர், அந்த உயிருக்கு ஒரு உடல் கொடுக்கப்படுகிறது, ஸ்தூல உடல். ஸ்தூல உடல்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் ஸ்தூல உடல். மனிதன்னா மனிதன் உடல், மிருகம்னா மிருக உடல், ஏதோ ஒரு உடல். ஸ்தூலம் அப்படின்னா பார்வைக்கு அவைலபிளா இருக்கக்கூடியது ஸ்தூலம் அப்படின்னு. பார்வை மட்டுமல்ல, தொட்டு உணர்வு எல்லாமே இருக்கணும். ஐம்புலன்களால் எது அனுபவிக்கக்கூடியதோ அது ஸ்தூலம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது மட்டும் இல்ல, இதோட சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு? பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன் இருக்கு. பஞ்ச ஞானேந்திரியங்கள்ங்கிறது என்ன? மெய்வாய் கண் மூக்கு செவி. பஞ்ச கர்மேந்திரியங்கள் என்ன? வாக் பாணி பாயு உபஸ்தம் குதம் உபஸ்தம். இதெல்லாம் பஞ்ச கர்மேந்திரியங்கள்.
கை, காலு, வாக்கு, சாப்பிடுற இந்த வாயி, அதுக்கப்புறம் எருவாய், கருவாய். இதெல்லாம் தான் பஞ்ச கர்மேந்திரியங்கள் சொல்லும். பஞ்ச பிராணன், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், இந்த 5 பிராணன்கள் இருக்கு. இதோட கூட மனம் பிளஸ் புத்தி, மொத்தம் எத்தனை ஆச்சு? 17 விஷயம் இருக்கு. இந்த 17 மூட்டை தான், இதுதான் வந்து சூக்ஷ்ம சரீரம், லிங்க தேகம் அப்படின்னு சொல்றது. இது லிங்கம் அப்படின்னா அடையாளம். இந்த லிங்கம் எதுக்கு அடையாளம்னா, ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருந்தா தான் அந்த ஸ்தூல சரீரம் வரும். அதுக்காக ஸ்தூல சரீரத்திற்கான சூக்ஷ்ம சரீரம் இது அப்படிங்கிறதுக்கானது இந்த சூக்ஷ்ம சரீரம். அப்படிங்கிறதுல இத்தனை விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம காரண சரீரம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் இருக்கேன்னா என்ன பாக்குறீங்க, இது ஸ்தூல சரீரம். இதுக்குள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. அதுலதான் இத்தனை விஷயங்கள் சொன்னேன். இதை தவிர ஒரு காரண சரீரம் இருக்கு. அது கண்ணுக்கு புலப்படாது. சூக்ஷ்ம சரீரமும் கண்ணுக்கு புலப்படாது, காரண சரீரமும் கண்ணுக்கு புலப்படாது. காரண சரீரத்துல என்ன இருக்கு அப்படின்னா அறியாமை இருக்கு. எந்த காரண சரீரத்துல அறியாமை இருக்கிறதோ அதனால்தான் நாம் நம்மை யார் என்று அறியாமல் இருக்கிறோம். நாம ஏன் நம்மள வந்து சாஸ்திரம் என்ன சொல்றது, நீ எப்பவுமே முக்தனாகத்தான் இருக்கிறாய், உனக்கு பந்தம் என்பது கற்பிக்கப்பட்டதப்பா அப்படின்னு அத்வைத வேதாந்த சாஸ்திரம் கிளியரா சொல்றது. இது எனக்கு ஏன் புரியல அப்படின்னா, நான் அறியாமையில இருக்கேன். அந்த அறியாமைங்கிறது தான் இந்த காரண சரீரத்துல உட்கார்ந்துருக்கு. இந்த இந்த மூணும் சேர்ந்ததுதான் நாம வந்து ஒரு 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 யூனிட்டா நம்ம பார்க்கிறோம். இப்போ ஞானம் வருது வச்சுக்கோங்க. ஞானம் வந்து குரு வந்து சொல்லி கொடுக்கிறார், உனக்கும் அந்த பிரம்மனுக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லை, வேதங்களை மொழி, வேதம் என்பதே கிடையாது, வேற்றுமையே இல்லை, எல்லாம் ஒன்றுதான், ஏகம் அத்விதீயம், அதுதான் நீ அப்படின்னு சொல்லி கொடுக்குற. நல்லா புரியுறது எனக்கு. இது புரியச்சே எனக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த மாயை இருக்கே, இந்த அறியாமை வந்து எதனால கிரியேட் ஆகுதுன்னா மாயையினால கிரியேட் ஆகுது. இந்த மாயை வந்து 2 குணங்களை கொண்டது. ஒன்று ஆவரண சக்தி. ஆவரணம் அப்படின்னா மறைத்தல் அப்படின்னு. இந்த மறைத்தல் அப்படிங்கிறது, இப்ப நான் முன்னாடி உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். கயிறு, பாம்பு உதாரணம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன் திரும்ப. இப்ப கயிறு இருக்கு, நமக்கு அது கண்ணுக்கு பாம்பு மாதிரி தெரியுது. எப்ப தெரியுதுன்னா, சரியான விளக்கு வெளிச்சம் இல்லாத போது தெரியுது. ஒரு மந்த அந்தகாரத்தில் எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பொருள், வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், அது எனக்கு பாம்பு போல தெரிகிறது. எனக்கு அது என்ன அர்த்தம்னா, அது ஆவரணம், மூடல், மறைத்தல். எனக்கு எது உண்மையோ அது மறைக்கப்படுறது. எனக்கு ஒரு லைட்டை போட்டாச்சுன்னா, அங்க பாரு இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, ஓ இது கயிறு தான், பாம்பு கிடையாது, பாம்புன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லு. அதே மாதிரிதான் குரு வந்து நமக்கு ஞான ஒளியை கொடுக்கும் பொழுது, நான் இந்த ஜீவன் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கேனே, ஒரு லிமிட்டட் பர்சன் நினைச்சு கொண்டிருக்கேனே, அந்த அறிவு பாம்புன்னு நினைச்சுட்டு இருக்கிற அறிவு எனக்கு போயிடுது. நான் கயிறு, இது கயிறு அப்படின்ற அறிவு எப்படி வருதோ அது மாதிரி நான் பிரம்மன் அப்படிங்கிற அறிவு எனக்கு ஏற்படுது. அப்போ எனக்கு ஞானம் ஏற்படும் போது எனக்கு என்ன நடக்கிறதுனா, ஆவரணம் பாழா நீங்கி விடுகிறது. அப்போ இப்ப சரீரமே போறதுன்னு வச்சுக்கோங்க, என்னோட சரீரமே போறது எனக்கு, ஏன்னா என்னோட பிராரப்த கர்மா முடிஞ்சு போயிடுத்து, எனக்கு இனிமே கர்மா இல்லை, எனக்கு இந்த சரீரத்தை நீங்க வேண்டும். அப்ப அந்த சமயத்துல எனக்கு என்ன போறது அப்படின்னா, இந்த மாயையில 2 விஷயம் இருக்கு சொன்னேன் இல்லையா. ஒன்று ஆவரணம் மூடல், இன்னொன்று விக்ஷேபம் தோற்றம். இந்த மூடல் போறது நமக்கு ஞானம் ஏற்படும் போது போகிறது. இந்த தோற்றம் இருக்கே, அது வந்து சரீரம் போகும்போது போயிடுறது. இந்த தோற்றம்ங்கிறது என்னது, எனக்கு வந்து ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது இதை பார்க்கணும், அதுல ஒரு விஷயம் எனக்கு தோன்றது மனசுல, அப்புறம் நான் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு இந்த உலகத்தை தோற்றுவிக்க கூடியது எதுன்னா இந்த மாயையினுடைய தோற்றல் சக்தி தான். இது எனக்கு என்ன ஆகுது, இந்த உயிர் போகும்போது, இந்த உடல் போகும் பொழுது எனக்கு இது போயிடுது. இது ஒரு விஷயத்த, இது வரைக்கும் சொன்ன விஷயத்த மனசுல அப்படியே வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த ஜீவன் அப்படிங்கிறதும், இந்த அறியாமை அப்படிங்கிறதும், இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற இந்த மூணும் ஒன்றாகத்தான் இருக்கிறது இல்லையா. இது மூணும் ஒன்னாதான். இப்ப தனித்தனியா ஜீவன் தனியா தனியா எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. இந்த ஜீவன்கிறது என்ன அப்படின்னா, இது நம்ம முன்னாடி நாகத்தோ வித்யதே பாவோ கிளாஸ் நடக்கிறச்சே சொல்லியிருக்கேன். பியோர் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. இந்த ஜீவன் தான் அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்.
இந்த தூய உணர்வின் கிட்டேந்து இரவல் வாங்கிய அந்த தூய உணர்வின் வெளிப்பாடுதான் இங்க இருக்கக்கூடியது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸா இருக்கு. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? அதுல பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யம். இப்போ பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஜீவன் இஸ் ஈக்குவல் டு உயிர். இதை எப்படி வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல நமக்கு எது சொன்னா சௌரியமா புரியறதோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஆனா எல்லா வார்த்தையும் சொல்லிடுறேன். இது இந்த வார்த்தைகளால குறிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. அப்ப இந்த 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 ஜீவன் இருக்கு. இந்த ஜீவனுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக 2 விஷயம் கொடுத்திருக்கு. என்னது? இந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் காரண சரீரத்தையும் கொடுக்கப்பட்டு இதை வைத்துக் கொண்டு அது என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இது முக்தியை அடையும். இந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு இந்த ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காரண சரீரமும் இந்த சூக்ஷ்ம காரண சரீரத்தினாலதான் இந்த பிறவி ஏற்படுறது. இந்த பிறவியில உபயோகப்படுத்துறதுக்காக இந்த சூக்ஷ்ம சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணர், இதெல்லாம் இல்லைன்னா வேலை நடக்குமா? வெறும் ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அதனால இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஜீவனானது இந்த உடலை வைத்துக் கொண்டு இதோட சேர்ந்து வேலை பண்ணி எப்படியாவது நான் முக்தி அடையணும் அப்படின்னு பாடுபடுறது. இப்ப இந்த ஜீவன் தன்னோட டைம் முடிய போகுது. இந்த உடல்ல இருக்கிறதுக்கான டைம் முடிய போகுது. அப்ப அது என்ன பண்றது? இந்த உடலை விட்டு கிளம்பணும். இது கிளம்பும் போது இது இத்தனை சாதனைகள் பண்ணிருக்குன்னா அது நடுவுல போர்ச்சே இது யோக பிரஷ்ட ஜீவனாக இது வெளியில போகும். அந்த யோக பிரஷ்ட ஜீவன் என்னத்தை தூக்கிண்டு போகும் அப்படின்னா, நான் இப்பதான் சொன்னேன், ஒரு பிறவி கொடுக்கறது எதனால கொடுக்கறது? காரண சரீரத்தினாலதான் நமக்கு அந்த பிறவியானது வருது. இப்ப இந்த ஜீவனுக்கு மறுபடியும் ஒரு பிறவி ஏற்பட போறது. இவர் சொல்றாரு, இப்போ பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹா, அதுக்கப்புறம் சுச்சீலா ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்ட அபிஜாயி. இப்ப அவங்க எல்லாம் போயிடுவான். இந்த ஜீவன் போய் என்ன பண்றது? அங்க போய் ஒரு புது பாடி கிடைச்சிடும். நல்லா சூப்பரா போய் ஜாலியா இருந்துட்டு வரும். அதுக்கப்புறம் புண்ணியம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீ பூமிக்கு வரணுங்கிற போது புடி என்னோட சூக்ஷ்ம சரீரத்தை, புடி என்னோட காரண சரீரத்தை புடிச்சுட்டு ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ள கர்ப்பத்துல கொண்டு வந்து ஒரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள டபக்குன்னு போய் மாட்டிக்குது. இதுதான் ப்ராசஸ் நடக்கிறது நமக்கு. இப்படி நடக்கிற சமயத்துல நம்ம இப்போ இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்த ஜீவன் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, அந்த காம்பனன்ட்ஸோட யூட்டிலிட்டி என்ன, அது எதை விடுறது எதை எடுத்துட்டு போகுது, இந்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு இதுக்கு வாங்க, இன்னொரு ஆஸ்பெக்டுக்கு வாங்க. ஒரு வாழ்க்கை நடக்கிறது. இப்ப இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல நம்ம அதர்மமா இருக்கிறவங்களை பத்தி இப்ப பேச்சு கிடையாது. ஏன்னா அவங்க இங்க டாபிக்லயே வரல. நம்ம அதனால வீணா கதையை வளர்க்க வேண்டும். தர்ம அனுஷ்டானம் பண்றான் ஒருத்தர், நல்ல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ற, அறநெறியின்படி வாழ்கிறான் அப்படின்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், 4 ஸ்டெப் இருக்கு. ஒரு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உலகியல் பலனை விரும்பி அவன் காரியங்கள் ஆற்றுவது. அதுக்கப்புறம் உலகியல் பலன்களை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மனசு முதிர்ச்சி அடையும். உலகியல் பலனை விரும்பாமல் அவன் காரியங்கள் செய்கிறான். அதுக்கப்புறம் மனசு முதிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்றான்? குரு கிட்ட போய் சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு உட்கார்ந்துக்கிறான். அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை படிக்கிறான். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சகாம கர்ம யஜ்யம் பண்றான். அதுக்கப்புறம் நிஷ்காம கர்ம யஜ்யம் பண்றான். அதுக்கப்புறம் ஞான யஜ்யம் பண்றான். அதுக்கப்புறம் ஞான பலனை அடைவதற்காக தியானம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பதான் மரணம் ஏற்படுகிறது. இப்ப புரியுறது இல்லையா? எந்த பொசிஷன்ல அவனுக்கு இந்த மரணம்ங்கிறது ஏற்படுறது? இது துறவிக்கு ஏற்படக்கூடிய, துறவு நிலையில் இருக்கக்கூடியவர் துறவு நிலையில் அவர் நிதித்தியாசனம் செய்யாமல் மரணம் ஏற்படும். அப்ப நான் இல்லறத்துல இருக்கேனே, நான் ஆந்திர சன்னியாசியா இருக்கேனே, உள்ளுக்குள்ள நான் துறவு மனப்பான்மையில இருக்கேனே, எனக்கும் அதேதான். நான் உள்ளுக்குள்ள துறவு மனப்பான்மையில் இருக்கும் போது கூட நான் பெற்ற இந்த ஞானத்தை என்மயம் ஆக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை நான் தொடர்ந்து செய்ய தவறிவிட்டால் அப்ப நான் யோக பிரஷ்டன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எனக்கு வருது. அப்ப என்ன சொல்ற? இந்த ஃபர்ஸ்ட் இது சொன்னேன், சகாம கர்ம யோகம் பண்றா, புண்ணியம் கிடைக்குது. இந்த புண்ணியத்தினோட இது எல்லா விஷயத்துக்குமே ஒரு முக்கிய பலன், ஒரு அவாந்தர பலன். முக்கிய பலன்னா மெயின் பெனிஃபிட், அவாந்தர பலன்னா ஆன்சிலரி பெனிஃபிட். நம்ம காலேஜ்ல எல்லாம் படிச்சிருக்கோமே, மெயின் சப்ஜெக்ட், ஆன்சிலரி சப்ஜெக்ட். நம்ம மார்க்கு அது எது ஆன்சிலரியா இருந்தாலும் அதுலயும் பாஸ் ஆகணும் நம்ம. ஆனா ஒரு இதுக்காக சொல்றாங்க, இதுதான் மெயின், இதை வச்சுதான் நம்ம அடுத்த கோர்ஸ் சூஸ் பண்றோம். அது மாதிரி
இப்போ இந்த மெயின் பெனிஃபிட் என்ன, ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம மெயின் பெனிஃபிட் என்ன, அவாந்தர பெனிஃபிட் என்ன அப்படின்னு முக்கிய பலன் அவாந்தர பலன் ரெண்டு பலன் இருக்குன்னு பாக்கணும். இப்ப நான் சகாமமா கர்மம் பண்றேன், எனக்கு முக்கிய பலன் என்னவா இருக்கும்? எனக்கு சகாமம்னா என்ன? அப்போ ஒரு ஒரு விஷயத்தை விரும்பி நான் காரியம் செய்கிறேன். வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஹோமம் பண்றேன், குழந்தை வேணும் அப்படின்னு ஹோமம் பண்றேன், கல்யாணம் ஆகணும்னு ஹோமம் பண்றேன். இப்ப எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நான் என்ன கேட்கிறேனோ அதுதான் கிடைக்கும். நான் எனக்கு வீடு கட்டணும்னா வீடு, கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம், எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிறது தான் முக்கிய பலன். அவாந்தர பலன்கிறது என்னன்னா, இதெல்லாம் பண்ணும் பொழுது நற்காரியங்கள் செய்கிறேன், கல்யாண கிருத்து. அப்ப நான் என்ன ஆகுது, அதுக்கான புண்ணியம்ங்கிறது ஒரு டெபாசிட் எனக்கு இருந்து கொண்டே இருக்குது. இந்த புண்ணியம் எனக்கு ஸ்டோர்ல இருக்கு. அதே மாதிரி நான் அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன், நிஷ்காம கர்ம யோகம் பண்றேன். அப்ப எனக்கு முக்கிய பலன் என்ன? எனக்கு காமமே இல்ல, நிஷ்காமம். எனக்கு காமமே இல்ல, எனக்கு வீடு கட்டணும்லாம் இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகணும்லாம் இல்ல, எனக்கு எந்த கோரிக்கையே இல்ல பகவானே. நான் எனக்கு உனக்கு சேவை பண்றேன், நான் பண்ணிக்கொண்டே இருக்கேன், அவ்வளவுதான் பகவானே எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சேவை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ என்ன பலன், முக்கிய பலன் சாஸ்திரத்தை சொல்லி இருக்கு. டைரக்ட் கிளாஸ் இருந்தா நிறுத்திட்டு நீங்க யாராவது ஒருத்தர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால நானே சொல்றேன், சித்த சுத்தி. சித்த சுத்தி அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கிய பலன். அப்ப முக்கிய பலன் சித்த சுத்தி கிடைக்கிறது. அவாந்தர பலன்ல என்ன வரும்? புண்ணியம் எப்படி இருந்தாலும். அதனாலதான் நான் சொல்றேன், என்னவா இருந்தாலும் நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், இதே ஞான யஜ்ஞத்துல உட்கார்ந்து தூங்குறியா, தூங்கு. உனக்கு அந்த புண்ணியமாவது இருக்கே இங்க வந்து தூங்குறதுக்கு. எங்கேயோ போய் பார்க்கல தூங்காம இங்க வந்து தூங்குறதுக்காக உனக்கு புண்ணியம் இருக்கே அப்படின்னு தான் மகான்கள் எல்லாம் நினைப்பார்கள். அப்ப அந்த புண்ணியம்ங்கிறது எப்படியா இருந்தாலும் இருக்காங்க. இதுக்கும் உனக்கு அவாந்தர பலன் என்ன கிடைக்கிறது? புண்ணியம் என்பது கிடைக்கிறது. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, இந்த புண்ணியத்தை தவிர்த்து இன்னொரு பலன் கிடைக்கிறது. சாஸ்திரத்துல ரொம்ப சட்டிலா இந்த விஷயம் எல்லாம் டைரக்டா இப்படி இங்க இருக்கு, இதுல இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது எவ்வளவு எவ்வளவு ஆழமான விஷயம் அப்படின்னா, இதெல்லாம் உபநிஷத்துகள்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். நமக்கு அருளாளர்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய குருமார்கள் நமக்கு இதெல்லாம் ஈஸியா கிடைக்கிறது. இன்னொரு பலன் என்ன அப்படின்னு சொன்னா, புலன் இன்பங்கள் கிடைக்கிறது. இப்ப நான் எந்த பலனும் வேண்டாம்னு நினைச்சு ஒரு காரியம் பண்றேன். எனக்கு அந்த காரியம் பண்ணும் பொழுது நான் எந்த பிரயாசை படுறேனோ அந்த பிரயாசைக்கு எனக்கு என்ன ரிலீஃப் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு எனக்கு பிசிக்கல் கம்ஃபர்ட்ஸ் எனக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அதுதான் புலன் இன்பங்கள். அந்த ஒரு ஞானத்தின் பாதையில் இருக்கக்கூடியவனுக்கு என்ன புலன் இன்பமா இருக்க முடியும்? சினிமா பாட்டு கேட்கறதா? இல்ல. அவனுக்கு நல்ல ஒரு பஜன் காதுல விழுந்துட்டே ஒரு ஒரு பாத்திரத்தை தேய்ச்சா, ஒரு கோவில்ல போறோம், ஒரு உழவாரப்படி பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுதான் நம்ம நிஷ்காம கர்ம யோகத்துக்கு ஜென்ரலா எனக்கு மனசுல வர எக்ஸாம்பிள். ஒரு உழவாரப்படி பண்றோம், என்ன பலன்? நல்லா தேய்க்கணும். பாத்திரம் எவ்வளவு அழுத்தி 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 தேய்க்கிறோமோ அவ்வளவு அழுத்தி 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 நம்ம உடம்பு நம்ம மனசு சுத்தம் ஆகணும். அதுதான் மனசுல இருக்கும். அப்படி நம்ம தேய்க்கிறோம். அதே சமயத்துல நமக்கு ஒரு தேவாரமோ ஒரு ஒரு திருவெம்பாவையோ ஒரு திருப்பாவையோ காதுல விழுந்துட்டே தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கிறது நமக்கு? ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். புலனின்பம்ங்கிறது என்ன? இந்த பாதையில் இருக்கிறவனுக்கு அதுதான் புலனின்பம். வேற நம்மளுக்கு வேற புலனின்பம்னு யாராவது நினைச்சானா அது தப்பு, அவ்வளவுதான். ஒரு ஒரு சதஸ் கேட்கிறோம், ஒரு சத்சங்கத்துக்கு போறோம், வேர்த்து வடிஞ்சுட்டு அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே அதெல்லாம் இது பண்ணிட்டு இங்கெல்லாம் தொடச்சு விட்டு அப்படி கேட்கல. நல்லா ஏசி போட்டு சௌரியமா உட்கார வைக்கிறாங்க. எல்லா ரூமும் இப்ப எல்லா ஹாலும் இப்ப ஏசி ஆயிருக்கு. சத்சங்கம் முழுக்க நமக்கு புரியறதோ புரியல, ஜாலியா உட்கார்ந்துட்டாவது வரலாம். அப்படித்தானே இருக்கு. நம்மளோட அந்த அந்த ப்ராசஸ்க்கு கிடைக்கக்கூடிய புலன் இன்பங்கள் நன்றாகவே கிடைக்கிறது. அதை தாண்டி புண்ணியம் என்பதும் கிடைக்குது. இப்ப புண்ணியம்ங்கிறது இந்த ரெண்டு ப்ராசஸ்லயுமே கிடைக்குது. இப்ப ஞான யோகம் பண்ணும்போது பகவானே சொல்ற நகி ஞானேன சதிருஷம், ஞானத்தை காட்டிலும் பெரிய விஷயம் இல்லை. அப்ப ஞான யோகம்ங்கிறது அப்ப ஞானத்தை காட்டிலும் பெரிய விஷயம் இல்லைன்னா ஞானம் தானே பெரிய விஷயமா இருக்கு. அந்த யோகத்துல கூட நமக்கு என்ன கிடைக்கும்? முக்கிய பலன் என்ன? குருநாதர் சொல்றது நமக்கு அப்படியே புரியுது. அதுதான் முக்கிய பலன். நமக்கு ஞானம் அப்படிங்கிறது தான் முக்கிய பலன். அவாந்தர பலன் என்ன? அங்கேயும் நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த எல்லா புண்ணியங்கள் இப்ப இவன் இத்தனையும் கடந்து வந்திருக்கான். இவன் யார்? இந்த யோக பிரஷ்டன்னு புரிஞ்சுக்கணும். இந்த யோக பிரஷ்டன் இதெல்லாம் பண்ணிருக்கான். உட்கார்ந்து பொறுமையா ஃபுல்லா கேட்டிருக்கான். எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் சிரவணம் பண்ணி அதை எல்லாத்தையும் சிந்தனை பண்ணி அதை தியான பயிற்சியின் பொழுது அவனுடைய உயிர் போயிடும். எவ்வளவு பேத்தட்டிக். அப்ப இத்தனை நாள் அவன் பண்ணின இந்த சாதனைகளுக்கு அவனுக்கு ஒரு புண்ணியம் என்பது கிடைத்திருக்கும். அந்த புண்ணியத்துல அவன் புண்ணிய லோகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கானா.
இந்த இந்த சகாம கர்மயோகம் பண்ற புண்ணியம் இருக்குல்ல, ஒவ்வொரு புண்ணியத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. நீங்க அதை நோட்டீஸ் பண்ணணும். சகாம கர்ம யோகத்தை பண்ணினதோடைய புண்ணிய பலன் தான் அவனை கொண்டு போய் இதுல விடுறது, சொர்க்கத்துல விடுறது. அவன் அங்க எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவனுக்கு திருப்பியும் 2 புண்ணியம் இருக்கு, அவனுக்கு பேலன்ஸ் இருக்கு. சோ என்ன பண்றான், அவன் வந்து மனித ஜென்மம் எடுத்து அவன் இங்க ஓடி வரான். எங்க? இந்த பூலோகத்துக்கு வரான். வரும்போது அவனுக்கு என்ன வரவேற்பு கொடுக்கப்படுகிறது? அவன் இதுல போனா கூட, சொர்க்கத்துக்கு போனா கூட முண்டகோபனிஷத்துல சொல்றது ஒரு வச்சனம் இருக்கு. ஏகி ஏகி இது ஆகுதக சுவர்ச்சசக அப்படின்னு. வாங்க வாங்க எங்க உலகத்துக்கு வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு எல்லா தேவர்களும் வந்து கூட்டிட்டு போவாங்களாம். இத வள்ளுவர் சொன்னாரா சொல்லலையா? தள்ளாது புத்தேள் உலகு. இங்க கல்லாமை அதிகாரத்து கடைசி அதுக்கு முன்னாடி சொன்னார், செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அங்கேயும் சொன்னார், வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதெல்லாம் நீங்க பாருங்க, வள்ளுவம் வேற வேதம் வேற கிடையவே கிடையாது. அப்ப இது என்ன நமக்கு ஒரு கேரண்டினா, நீ நல்ல நற்காரியங்கள் பண்றியா, நலிவுறுவது இல்லை அப்பா. எவ்வளவு அழகான வார்த்தை. அவன் நலிந்து போகவே முடியாது. அவனுக்கு அங்க அவனுக்கு இது கிடைக்கிறது, நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடைக்கிறது. சாதாரணமான ஒரு இடத்துக்கு போய் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மள நல்லா வரவேற்றாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு. சார் நம்மள எவ்வளவு நல்லா வரவேற்றாங்க, இவ்வளவு பிரியமா இருக்காங்க, அந்த மாதிரி பிரியமா பாத்துக்குவாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இங்க வரான். இங்க வரும்போது அவனுக்கு ஒரு அற்புதமான அட்ரஸ் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? சுச்சீனா ஸ்ரீமதாம் கேஹே. முதல்ல ஒரு நல்ல சம்ஸ்காரம் இருக்கிற தாயின் வயிற்றுல நம்மளோட ஜனனம் இருக்கணுங்கிறதுக்கே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணிருக்கு. சத்தியமா நம்ம எல்லாருடைய அம்மாக்களும் அவ்வளவு புண்ணியவதிகள். அதனாலதான் இப்ப உட்கார்ந்து இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா படிக்க முடியாதே. இந்த சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே. சுச்சீனாம் இந்த ரொம்ப கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. ஸ்ரீமதாம் பரம்பரையாக பண்பாடும் அந்த அந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரத்தாவும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அது இந்த ஜாதினே கிடையாது. சுச்சினாம்னு சொல்லியாச்சு அப்படின்னாலே, சுச்சி எங்க இருக்கு? உடம்புல கிடையாது. ஜாதி எதுக்கு? உடம்புக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். சுச்சினாம்னா அது எங்கேயோ ஒரு பெரிய குலத்துலதான், அந்த கிடையவே கிடையாது. அது எங்கன்னா நல்ல மனம் இருக்கக்கூடிய நல்ல அருளாளர்களுடைய வீட்டுல அப்படி பிறப்பார்கள் அப்படின்னு. ஸ்ரீமதாம்னா பொதுவா அதை எப்படி சொல்றது அப்படின்னா, நிறைய பசுக்களும் நிலங்களும் இருக்கக்கூடியவர்கள்னு பொதுவா சொல்றது. இந்த காலத்துல நிறைய பணங்காசு இருக்கிறவங்கன்னு சொல்றோம். நம்ம பணங்காசு அப்படிங்கிறது தர்மத்துக்காக செலவு பண்ணக்கூடிய வகையில அந்த பணம் இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ரீமதா ஸ்ரீ எல்லார்கிட்டையும் இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பண்புடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. பண்புடையான் பெற்ற செல்வம் நன்பால் தீமையால் திரிந்தற்று அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அவன் பண்பிலான் பெற்ற செல்வம். பண்பே இல்ல அப்படின்னா ஒரு நல்ல குணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா பணம் மட்டும் அப்படியே குவிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு தேதிக்கு நமக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. நீங்களே டிவியை ஆன் பண்ணா பாத்துக்கலாம். அதுக்கெல்லாம் நான் எக்ஸாம்பிளே சொல்ல வேண்டாம், நம்ம டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம். நம்ம நீங்களே பாத்துக்கோ, ஹோம்ஒர்க் இதெல்லாம். அந்த பண்பில்லாதவனுடைய செல்வம் என்னவா வள்ளுவர் சொல்றாரு, நல்ல பால் இருக்குப்பா, ஆனா புளிய போட்டு தேய்ச்சு அப்ப அரைகுறையா கழுவாம வச்ச பாத்திரத்துல அந்த பாலை ஊத்தினேன்னா அந்த அந்த சார் டேஸ்டும் இந்த டேஸ்டும் என்ன ஆகும்? ரெண்டும் சேர்ந்து இது திரிஞ்சு போயிடும். கரெக்ட் தானே? சரியா வாஷ் பண்ணாத நண்பால் கலம் தீமையால் திரிந்தட்டு. கலம் தீமையாக இருப்பதனால் திரிந்தட்டு. அப்ப நல்ல செல்வம் அது. ஆனா கலம் யார் வச்சு கொண்டிருக்கான்? அவன் வேஸ்ட். அவன்கிட்ட போய் இருக்கிறதுனால அது யூஸ்லெஸ்ஸா போயிடும். அதே நல்லவர்கள் கிட்ட இருந்தா நம்ம ஒப்புரவர் இதழை நீங்க ஒப்பு நோக்க வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒப்புரவர் இதழை ஒப்பு நோக்குக. எவ்வளவு குறள்கள் சொல்லியிருக்காரு அதுல. ஊருணி ஈர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாடன் திரு நயனுடையான் கண் படின் ஒரு குறள் இருக்கு. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படில் அப்படி ஒரு குறள் இருக்கு. மருந்தாங்கி தப்பா மரத்தற்றால் அந்த ஒரு குறள். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப செல்வம் என்பது அவர்களிடம் இருப்பது நன்மை செய்வதற்கான ஒரு அதுக்கு அவைலபிளா இருக்கிற செல்வமா இருக்கணும். பிரார்த்தனம் பண்ணி ஊரெல்லாம் கொள்ளையடிச்சு அப்பவும் தான் செல்வம் சேர்றது. இந்த செல்வத்துக்கு ஒரு விவசாயே கிடையாது, அது பாட்டுக்கு சேர்ந்துரும். ஆனா அது இவர்களுக்கு இந்த பிறவிக்கு இவனுக்கு உதவுமானா இல்ல. இவனுக்கு என்ன மாதிரி ஒரு பிறவி கொடுக்கிறாருன்னா, நல்ல மனம் இருக்கக்கூடிய பண்பாளர்களாக இருக்கக்கூடிய அருளாளர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய வீடு.
அது மட்டுமல்ல, அவர்களிடம் செல்வமும் நன்றாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்கக்கூடிய கல்ச்சர்டு ஃபேமிலியோட செல்வமும் இருக்கணும் அப்படின்னு. இது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே இருக்கிறது கஷ்டம்னு நமக்கு இது வந்து சுவாமிஜி சொல்லுவார், இது துர்லபம் அப்படின்னு. இது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஒண்ணு பணம் இருக்கும், இல்லைன்னா இது குணம் இருக்கும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். பணமும் இருக்கணும், குணமும் இருக்கணும்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய ஒரு காம்பினேஷன். அந்த காம்பினேஷன்ல வந்து இவர் வந்து பொறப்பார் அப்படின்னு சொல்றார். இப்ப அடுத்தது, இதுக்கு அடுத்தது இன்னொரு இதை சொல்ல போறேன். இன்னொரு என்ன சொல்றது, டைப் பி சொல்றார். இது ஒரு டைப். இன்னொரு டைப் சொல்ல போறேன். ஸ்லோகத்தை படிச்சுடலாம் நம்ம. அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். अथवा योगिनामेव कुले भवति धीमताम् एतद्विदुर्लभतरं लोके जन्म यदीदृशम्. अथवा அல்லது தீமதாம். தீமதாம் அப்படின்னா வசதி இல்லைனாலும் அறிவாற்றல் மிகுந்த யோகினாம், யோகிகளின், அதாவது பிரம்ம ஞானிகளுடைய குலே குடும்பத்தில் பவதி பிறக்கிறான். யது எது ஈதிருஷம் இவ்வாறான ஜென்ம பிறப்போ லோகே உலகில் ஏதத் இது ஹி நிச்சயமாக துர்லப தரம் அடைவதற்கு மிகவும் அரிது. இந்த மாதிரியான ஒரு பிறப்பு அடைவதற்கு மிகவும் அரிது. எந்த மாதிரியான பிறப்பு? இவனுக்கு பைசா இருக்கிற வீட்டுல பண்பாளர்களுடன் பண்பும் பணமும் இருக்கிற வீட்டுல பிறக்கிறதுக்கு ஒரு டைப் சொல்லிட்டார். அடுத்தது அல்லதுன்னு ஆரம்பிச்சிருக்கார். இல்லைன்னா இந்த இந்த ஆப்ஷனும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். இது இந்த ஆப்ஷன் எங்க? இந்த அறிவுள்ள ஒரு யோகியினுடைய வீட்டில் அவர் பிறப்பார். ஆதிசங்கரர் சொல்றார் தரித்ரானாம் குலே அப்படின்னு. ஏன்னா முன்னாடி வந்து ஸ்ரீமதாம் அப்படின்னு சொன்னதுனால இங்க அவனுக்கு நேச்சுரலி அவனுக்கு வந்து ஒரு ஞானியா இருந்தாருன்னா பணம் பண்ணறதுக்கு புத்தி போகும். யோசிச்சு பாருங்க. ஒரு ஞானத்தை நிலை பெற்றவனுக்கு பணத்துல புத்தி போகவே போகும். பணத்துல புத்தி போகாதவனுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன தெரிய போகுது? தெரியாது. அதனால அங்க அவனுக்கு ஸ்ரீமதாம் அப்படிங்கிறது கஷ்டம். சுவாமிஜி சொல்லுவார், அவன் வந்து தரித்ரானாம்னு சொல்லியிருக்காரு, உண்மைதான். அது ஏழ்மை. அதை நாம எளிமைன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஏழ்மை அப்படிங்கிறதும் எளிமைங்கிறதும் ஒரு சின்ன கோடு தான் டிஃபரன்ஸ். பணம் இருக்கு பணம் இல்லைங்கிறதெல்லாம் விஷயம் இல்லைங்க. இங்க என்ன அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கையின் உண்மை தெரிந்தவனாக இருக்கிறதுன காரணத்தினால படாடோபங்கள் இல்லாமல் அவசியத்திற்காக மட்டும் அவன் சம்பாதித்து வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னு நாம இதை புரிஞ்சுட்டா இன்னும் நல்ல சௌக்கியமா இருக்கும் இந்த அர்த்தம். அதனால இவன் ரொம்ப பரம ஏழையா தாரித்திரமா இருக்கும். அவனோட வீடு எப்ப பார்த்தாலும் சோத்துக்கே இல்லாற்றி அப்படின்னு இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா அதுல இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அவன் மனசு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளைத்தான் தேடுமே ஒழிய அவன் வந்து சாஸ்திரத்தை வந்து அபியாசம் பண்ணணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்காது. இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அங்க அவனுக்கு தீமதாம் புத்திய வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்க. அங்க ஸ்ரீமதாம்னு சொன்னார், இங்க தீமதாம்னு சொல்லியிருக்கார். அங்க வசதியை ஹைலைட் பண்ணி சொல்றார், இங்க வந்து புத்திய ஹைலைட் பண்ணி சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னா இங்க அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில அவன் பண்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஃபேமிலி வித் பைசா இருக்கு, அந்த இடத்துல அவன் பிறப்பான். அதனால அவனுக்கு என்ன ஒரு சௌகரியம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பணத்தை தேடி ஓட வேண்டிய கஷ்டம் இல்லை. அதனால அவனுக்கு டைம் கிடைக்கும், அவன் உட்கார்ந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஃபேமிலி, பைசா இருக்கோ இல்லையோ புத்திய சரி பண்ணு, புத்திக்கு நீ வந்து முக்கியத்துவம் கொடு. அப்படி இருக்கக்கூடிய பண்புள்ள பணக்கார வீட்டை காட்டிலும் எளிமையான அறிவுள்ள பெற்றோர் வீட்டுல பிறக்கிறது துர்லபம், மிகவும் துர்லபம். அதனாலதான் இங்க பகவான் சொல்ற துர்லப தரம். தரம்னு சொன்னா மோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி போடும் பொழுது தரம் அப்படின்னு இது ரொம்பவே இது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். இது கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஃபுல் டைம் டிவோட்டட் ஒன்லி ஃபார் ஸ்டடிஸ். அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா இது சுவாமிஜி சொல்லுவார், நமக்கு வந்து அருள் அப்படிங்கிறது பொருள்ங்கிறது யார்கிட்ட வேணாலும் வந்துடும். இப்போ பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உலன்னு சொல்லியிருக்கு இல்லையா? பொருள் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விவசாயங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னாருக்கு தான் வரணும், அவருக்கு ஏதோ ஒரு புண்ணியம் இருந்ததுன்னா வந்துடுறது.
some punyam is giving him that status. அது இப்ப பெரிய விஷயம் இல்லை. ஸ்டேட்டஸ் doesn't define us. அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு பைசா இருந்தாலும் சரி, எவ்வளவு இது இருந்தாலும், வசதிகள் இருந்தாலும் சரி, அறிவு, அறிவை தேடக்கூடிய ஒரு ஆர்வம், இது ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். இது இல்ல அப்படின்னா அந்த பிறவி நமக்கு நிச்சயமா யூஸ் ஆகாது. அப்ப ஞானி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அறநெறிப்படி வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது பொருளாதார மிகுந்த ஒரு வாழ்க்கையை காட்டிலும் இது மேலானது. அதனாலதான் இது துர்லபதரம் அப்படிங்கிற சுவாமிஜி சொல்ற, முன்னாடி இருக்கிறது துர்லபம். எது? நம்ம பண்புள்ள பணக்கார வீட்டில் பிறக்கிறது துர்லபம், கஷ்டம் அப்படின்னா இது துர்லபதரம், இது அதை விட கஷ்டம். இது அறிவாளியான ஒரு யோகியின் வீட்டில் பிறப்பது. ஏன்னா அப்பாவே ஒரு யோகியா இருக்கு, ஒரு பிரம்ம ஞானியா அவரே இருக்கு, அவரே நல்லா படிச்சிருக்கார், அவருக்கே நல்லா சாஸ்திரத்துடைய மதிப்பெல்லாம் தெரியறது. சின்ன வயசுல இருந்தே சம்ஸ்கார விசேஷத்தினால அப்படியே வளர்ந்துடுறது அந்த குழந்தை. அப்படி வளரும் போது என்ன ஆகுது, சின்ன வயசுலயே நிறைய விஷயங்களுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் அறிமுகம் ஆயிடுறது. நான் அன்னைக்கு ஒரு பட்டி மண்டபம் பார்த்து கொண்டிருந்தேன், இல்ல ஒரு வழக்காடு மன்றம் பார்த்து கொண்டிருந்தேன். அதுல ஐயா இலங்கை ஜெயராஜ் ஐயா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுல பேசக்கூடிய ஒருத்தர் மாது அப்படின்னு சொல்லி, அவர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தமிழ் அறிஞர் திருச்சியில இருந்தார், அவருடைய மகன். அந்த சம்ஸ்காரத்தை பத்தி பேசிக் கொண்டிருந்தார். அவர் வீட்டிலேயே அதாவது கம்பராமாயணத்துல இருக்கிற அவ்வளவு பாடங்களும் இளமையான வயதிலிருந்தே அவருக்கு மனப்பாடமாக வந்துடுத்து. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அப்பா சொல்லி 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 கேட்டு 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 வந்துரும். இப்ப நமக்கே சில பாடல்கள்னா நம்ம அப்பா அம்மா அடிக்கடி பாடிக்கொண்டே இருந்தார்கள், சத்தமா ஸ்லோகம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் நமக்கு ஈஸியா வந்துடும். நம்மளா புதுசா உட்காந்து ஒரு 50 வயசுக்கு மேல உட்காந்து பொழுதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சு படிக்கிறது நமக்கு மண்டையில முட்டிட்டு படிக்க வேண்டியதா இருக்கு. இளமையான நேரத்துல அது ஈஸியா நமக்கு கிராஸ்ப் ஆயிடும். அதுக்குதான் இந்த மாதிரியான ஒரு பிறவி அவனுக்கு கிடைக்கும். இப்ப நமக்கு என்ன கோல்? அவன் யார்? அவன் யோக பிரஷ்டன். அவனுக்கு அவனோட எக்ஸசைஸ் பாதியில நிக்குது. அந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்றதுக்கு மாதிரி 2 ஆப்ஷன் உனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒண்ணு, நீ பணக்கார வீட்டுல பிறப்ப, பண்பாளர்களாக இருப்ப. ஏன்னா பணமும் பண்பும் சேர்றது கஷ்டம். அதை சேர்த்து உனக்கு நான் கொடுத்துடுறேன். ஏன்னா நீ இவ்வளவு காரியம் பண்ணிருக்க இந்த பிறவியில, அதை வீண் போக்காம உனக்கு நான் நல்ல ஒரு வீட்டை கொடுத்துடுறேன். அங்கிருந்து உட்கார்ந்து படி. இல்லையா, படிப்பேதான் தொழில்னு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல உனக்கு கொடுத்துடுறேன். படிப்பேதான் உயிர் வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வீட்டை கொடுக்குறேன். ஆனா கொஞ்சம் பணம் காசு கம்மியா தான் இருக்கும். அங்கிருந்து நீ ஆரம்பி. எங்கேயோ இந்த 2ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். 2மே நல்ல இது. ஆனா இது கிடைக்கிறது, இந்த 2வது சொன்னது, இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றேன். இது என்ன, இது ரொம்பவே வலிமை வாய்ந்தது அப்படின்னு பார்க்கிறோம். பணம் இருந்தா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவனும் படிக்கிறதுக்கு வரணும். என்னதான் இந்த ஜென்மத்துல அது வேலை செய்யும் அப்படின்னா கூட லேட்டா வேலை செய்யும். அதனாலதான் இத ஏதத்தி துர்லபதரம் ஈதிருஷம் துர்லபதரம், இந்த மாதிரி அமையறதுதான்ப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்க்கலாம். தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததே ச ததோ பூயஹ சம்சித்தௌ குருநந்தன. ஹே குருநந்தன, குரு வம்சத்திற்கு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை தரக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். குருநந்தன அப்படின்னா தத்ர அந்த சரீரத்தில், எந்த சரீரத்தில்? இந்த யோகியினுடைய குலத்தில் பிறந்து ஒரு சரீரம் இருக்கே அவனுக்கு, அந்த சரீரத்தில், அல்லது இந்த சுச்சீனா ஸ்ரீமதம் எதுனால் பௌர்வதேகிகம் முந்தைய மனித உடலில் அந்த மனதில் உண்டாகிய தம் அந்த புத்தி சம்யோகம் மெய்யறிவான சேர்க்கை. மெய்யறிவுங்கிறது அவனுடைய மனசுல அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். நான் இப்ப உங்களுக்கு முதல்ல சொன்னேன், எதெல்லாம் கேரி ஓவர் ஆகுது அடுத்தடுத்த பிறவிக்கு. சூக்ஷ்ம சரீரம் வருதுன்னு சொன்ன, சூக்ஷ்ம சரீரத்தோட காம்பனன்ட்ஸ்ல என்ன இருக்கு? மனம், புத்தி இருக்கு. இந்த மனசுலதான் அவன் அந்த மெய்யறிவை வாங்கி கொண்டிருக்கான். புத்தி சம்யோகம் அது நன்றாக சேர்ந்திருக்கிறது. லபத்தே அடைகிறான். அந்த மனசுல அது கண்டினியூ ஆகுறதுனால அவனுக்கு அது புத்தியில டக்குன்னு புரியறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதனால அவன் அதை அடைகிறான். ச மேலும், ததக பிறகு, பூயக மீண்டும், சம்சித்தவ் ஸ்திதப்பிரஜ்ஞன் ஆவதற்காக, யததே முயற்சியை செய்கிறது. ஒரு விஷயம் நமக்கு புரியணும். என்ன அப்படின்னா, இவனுக்கு இன்னொரு தேகம் கிடைச்சிருக்கு. இந்த தேகத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு இருக்கிற சம்ஸ்கார விசேஷங்கள்னால அவனுக்கு சில எண்ணங்கள் எல்லாம் கொண்டிருக்கும். இதை தாண்டி அவனுக்கு இந்த பௌர்வ தேகிக்கத்திலேருந்து ஏற்கனவே இருந்த சரீரத்துல அவன் பண்ணின அத்தனை இது எக்ஸசைசஸும்
அவன் மனசுல அந்த மெய்யறிவு என்பது அவனுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான், இப்ப அவனுக்கு நாம எப்படியாவது இந்த இந்த பிறவியில நாம முக்தன் என்பதை உணர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முழு மூச்சா இறங்கிடும். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா இது பகவானுடைய வார்த்தை. ஸ்ரத்தா, இதுதான் ஸ்ரத்தையினுடைய உச்சம். குரு சாஸ்திர விஷயங்கள்ல ஸ்ரத்தா கண்டிப்பா வேணும். இதை ஒட்டித்தான் திருவள்ளுவர் சொல்றார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா குடைத்து. இங்கேருந்துதான் எடுக்கிறார். வேதத்திலிருந்துதான் அவருக்கு லீட் இருக்கு, வேற எங்கேருந்தும் லீட் கிடையாது. அப்போ என்ன இங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பணக்கார வீடோ ஏழை வீடோ அவன் எங்க பிறந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த உடல் மனம் புத்தியில அவன் என்னென்ன சாதனைகள் செய்தானோ அத்தனை சாதனைகளும் அவனுடைய மனசுல ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிருக்கு. அந்த சம்பாதிச்ச சம்ஸ்காரம் அப்படியே அவனோட வரும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, பிறந்து கொஞ்ச நாள் ஆகும். ஆகும்போது என்ன ஆகும், போயேன்பா ஒரு சம்பாதிக்கிறதுக்கு கூட போக மாட்டேங்கிறான், இதான் படிச்சு முடிச்சாச்சு கடமை போக வேண்டியதானே, ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிற, என்ன எப்ப பார்த்தாலும் உட்காந்துட்டு இது கீதையை கேட்டுட்டு இருக்கேன், நான் பாகவத்தை கேட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு ஊரெல்லாம் திட்டினா கூட அவன் போக மாட்டான். அவனோட தேடல் பூரா என்ன, மெய்யறிவை தேடுவதில் தான் அவனுக்கு இருக்கு. அப்படி இருக்கு. இப்ப நம்ம சுவாமி விவேகானந்தர்லாம் என்ன என்ன சம்ஸ்காரம், இதுதான். எங்கேயோ நம்ம அவர் அவதாரமாவே கொண்டாடுறோம், சிவபெருமானே கொண்டாடுறோம். ஏன்னா சிறு வயதிலிருந்தே மனம் நாடுவது இதைத்தான். அதனாலதான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிற அந்த இதுல சதஸ்ல உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார், என்ன பேசுறாருன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் இவர் எப்படா வருவார்னு இருக்கு. இந்த பையன் வந்தா நம்ம கண்ணு அப்பதான் புண்ணியம் படந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த அளவுக்கு அவனை அந்த நரேந்திரனை தேடுகிறார் அந்த குரு. அப்படி அவருக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது. அப்படி ஒரு குரு சிஷ்ய உறவு அந்த இடத்துல மலர்ந்ததுன்னு பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன, பௌர்வதேகிக சம்ஸ்காரம். ஏற்கனவே இதெல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாதியில விட்டது என்ன ஆகுதுன்னா, இப்ப முயற்சி மறுபடியும் தொடங்குகிறது. நம்ம இப்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். ஒரு குழந்தை கூட நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த ஃபார்வர்ட் வீடியோஸ் நான் போடுறதும் இல்ல, பாக்குறதும் இல்ல. நான் சொன்னாலே உங்களுக்கே புரியும், ஏன்னா எல்லாருக்கும் தான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் வருமே, அதனால பார்ப்பேன். இந்த பகவத்கீதாவை பத்தி அது நிறைய விஷயங்களை அது எடுத்து சொல்றது. இந்த மாதிரி நான் இதை இப்படி புரிஞ்சுட்டேன், அதை அப்படி புரிஞ்சுட்டேன். அதை நிறைய பேர் இதை எடுக்கிறாங்க, பாட்காஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது எனக்கு எதுவுமே படிக்க பிடிக்க மாட்டேங்கிறது, எப்பவுமே கீதைக்குள்ளதான் என்னோட மனம் போறது அப்படின்னு எல்லாம் அது சொல்றது. ஏன் சொல்றது, எதனால அந்த மாதிரி மனம் போறது, அப்படி போறதுக்கான காரணம் என்ன? ஏற்கனவே பல 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 சாதனைகள் அந்த கீதையை இட்டு அது பண்ணிருக்கு. இந்த இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, அப்பிறவி வரும்பொழுது இப்பிறவியில செய்தவை அனைத்தும் கூட வருங்கிற கேரண்டி நம்ம மனசுல இருக்கு. அப்படிங்கிற கேரண்டியை பகவான் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. எப்ப வேணா வரட்டும் அந்த பிறவி, ஆனா இப்ப நான் விதைய போட்டு வச்சிடுறேன். அப்ப எனக்கு அது அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இத்தனை நாள் திரும்ப நான் உட்கார்ந்து அந்த சாதனையை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அம்மா குழந்தை பர்த் கொடுக்குறா அப்படின்னா இந்த ஸ்தூல தேகத்துக்கு தான் கொடுக்குறாளாம், சூக்ஷ்ம தேகத்துக்கு அம்மா கொடுக்கறது இல்ல பர்த். இது எவ்வளவு தட்டலான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுக்கு அம்மா பர்த் கொடுக்கறது இல்லை, நம்ம மனசு வந்து கொண்டே இருக்கிறது. அது எத்தனை அனாதி காலமாக இந்த மனமும் இந்த காரண சரீரமும் அது வந்து கொண்டே இருக்குது. அதுல நாம என்ன சேர்த்து வச்சிருக்கோமோ அதுதான் நம்ம சொத்து. அதனால நம்ம இதுக்கு மேல வெளியில இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அது இருக்கே போச்சேன்னு பார்க்க வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இதுக்கு மேல இது படிச்சாச்சுன்னா இதுக்கப்புறம் படிக்கிறதுலதான் நம்ம கவனம் இருக்கும். மனசுக்குள்ள எவ்வளவு வாங்கிக்கிறோம், எவ்வளவு நிறுத்திக்கிறோம், அதுலதான் நம்ம கவனம் இருக்கணுங்கிறது. இதெல்லாம் எனக்கே நானே சொல்லிக்கிறேன். நான் அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆடல. ஆனா நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட டோட்டல் எக்ஸசைஸ் எதை நோக்கி இருக்கணும்னா, நம்மளோட மனம் இந்த ஒரு அறிவை பெறுவதற்கு தயாரான மனமாக இருப்பதற்காகத்தான் நான் உழைக்க வேண்டும். வேற எதுக்குமே தேவை. என்ன வெளியில வரக்கூடிய எதுவா இருந்தாலும் போகத்தான் போகும், அது வரப்போறது இல்லை நம்மளோட கூட. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். பூர்வாபியாஸ். இது படிச்சுட்டோமா? இது படிச்சிட்டோம். பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே ஹ்யவசோபி சஹ ஜிக்யாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. சஹ அவன், தேன அந்த, பூர்வாபியாசேன ஏவ
பூர்வன பழைய, பழைய பயிற்சியினாலேயே, அபியாசம்னா பயிற்சி, பூர்வ அபியாசேன ஏவ, பழைய பயிற்சியினாலேயே அவசக அப்பி, தன்னுடைய வசமின்றி, அவன் அவன் தானா அது இழுத்துன்னு போறதான் அது, அவன் அவன் ஒன்னும் முயற்சியே பண்ண போறது இல்லை அதுக்கு, தன் வசமின்றியும் கூட, அப்பி கூட, கிரியதேஹி ஈர்க்கப்படுகிறான். ஹரந்தேன்னு பார்த்தோம், இங்க கிரியத்தேன்னு பாக்குறோம். அங்க எப்படி அது வந்து ஈர்த்து கொண்டு போகிறது, அங்க எது இந்திரியங்கள் நம்மை இந்த 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 கோல்ல இருந்து இழுத்து கொண்டு போகிறதுன்னு பார்த்தோம் முன்னாடி. இப்ப என்ன சொல்றார், அந்த பூர்வ அபியாசத்தினுடைய பயிற்சியினுடைய காரணத்தினால அவன் தன் வசமின்றி அவன் ஈர்க்கப்படுகிறான். யோகஸ்ய ஞான யோகத்தின் ஜிக்யாசு அப்பி, தத்துவத்தை அறிய விரும்புபவனும் கூட சப்த பிரம்ம அதிவர்த்ததே, சப்த பிரம்மத்தை கடந்து செல்கிறான். ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம் இருக்கக்கூடிய ஸ்லோகம். சப்த பிரம்மத்தை கடந்து செல்கிறான். இப்போ இவன் வந்து இந்த இந்த இது இந்த இந்த இத ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். தத்ரதம் புத்தி சம்யோகம் லபத்தை பௌர்வதேகிகம், அப்படி கிடைச்சுடுத்து அப்படின்னதுக்கு அப்புறமா அந்த புத்தி சம்யோகம் ஆயிடுத்து. முன்னாடி என்ன படிச்சோங்கிறது நமக்கு இப்ப வந்து புத்தியில வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வாசனாஸ் நமக்கு வந்து வேலை பண்றது. இந்த லௌகீகமான உலகம் நமக்கு அட்ராக்டிவா இல்ல. அந்த ஸ்டேஜ்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த வாசனையானது அவன் அப்படியே இழுத்துட்டு போறான். எங்க சத்சங்கம் நடக்கும், யார் கிளாஸ் எடுப்பா, எந்த குரு எனக்கு கிடைப்பார், எப்ப எனக்கு வந்து ஞானத்தை வந்து நிச்சயம் பண்ணிக்க முடியும், நான் எப்ப வந்து நான் இந்த முக்தியை நான் வந்து உணர முடியும் அப்படின்னு தேடுன்னு தேடுறதுக்கு ஆரம்பிப்பான். யார் அவன், யோகஸ்ய ஜிக்ஞாசுகு அப்பி, அவன் வந்து ஞான யோகத்தை அறிய விரும்புவான். அவனுக்கு என்ன இது அப்படின்னா ஸ்டேட்டஸ்னா, ஞான யோகத்தை ஜிக்ஞாசுன்னா அறிய விரும்புபவன் அப்படின்னு. ஞான யோகத்தை அறிய விரும்புபவன் என்ன பண்றான்னா, சப்த பிரம்ம அதிவர்த்ததே. இந்த இடத்துல சப்த பிரம்மனா நார்மல் மீனிங் வேதம்னு தான், ஜென்ரல் மீனிங் சப்த பிரம்மனா வேதம்னு. இந்த இடத்துல சப்த பிரம்ம அப்படின்னா கர்ம காண்டம்னு இருக்கு, வேதத்துல இருக்கிற கர்ம காண்டம். இப்போ இப்படி இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து அவருடைய தர்மானுஷ்டமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம். கிளாஸ் ஆரம்பிக்கிறச்சே ஒரு 2 minutesல முடிச்சுடுறேன். கிளாஸ் ஆரம்பிக்கிறச்சே என்ன சொன்னேன் நானு, அவன் தர்மானுஷ்டானங்கள் பண்ணுவான், சகாம கர்மயோகம் பண்ணுவான், நிஷ்காம கர்மயோகம் பண்ணுவான், குரு உபசதனமாகும், அதுக்கப்புறம் ஞானத்துக்கு. இப்படிதானே சொன்னேன் நான். இப்ப இவனுக்கு பௌர்வதேகிக்கத்திலிருந்து இந்த புத்தி சம்யோகம் ஆயிடுச்சு. இப்ப இவனுக்கு இந்த கர்ம காண்டம், இந்த சகாம கர்ம யோகம் பண்றது அப்படிங்கறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதத்தான் அவர் என்ன சொல்றார், சப்த பிரம்ம அதிவர்த்ததே, அவன் தர்ம அர்த்த காமம் இப்படிங்கறதெல்லாம் கடந்து போறான். அவனுக்கு வீடு பேர் ஒண்ணுதான் கோல். இப்போ நம்ம இது ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் கூட விஷயங்கள் இருக்கு. இதை பார்த்து கொண்டு நாம அடுத்த ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை அடுத்த சத்சங்கத்துல படிக்கிறோம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு